மந்த்ராலய யாத்ரா கைட் 4. மந்த்ராலய யாத்திரையில் நீங்கள் தவறாமல் தரிசிக்க வேண்டியவைகள் ஒரு விரைவு பட்டியலாக பார்க்கலாம். மந்த்ராலயத்தில் காலை முதலில் துங்கபத்ரா நதிக்கு சென்று நதியில் நீராட வேண்டும் அல்லது அந்த தீர்த்தத்தை புரோக்ஷணம் செய்து கொள்ள வேண்டும். அடுத்து மாஞ்சாலம்மன் ஆலயத்தில் அம்பாளை தரிசிக்க வேண்டும். அடுத்தபடியாக ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் மூல பிருந்தாவனத்தை நிர்மாலய தரிசனம் செய்ய வேண்டும். தொடர்ந்து பக்கத்தில் உள்ள ஸ்ரீ வாதீந்திர தீர்த்தரை தரிசிக்க வேண்டும். தீர்த்தம் மந்திராட்சத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்து அருகிலுள்ள மற்ற முன்னாள் பீடாதிபதிகள் பிருந்தாவனங்களை தரிசிக்க வேண்டும். பிரகாரத்தில் பிரதட்சிணை நமஸ்காரம் செய்த பிறகு அமர்ந்து சிறிது நேரம் பிரார்த்திக்க வேண்டும். பிறகு மூல ராமர் பூஜையில் கலந்து கொள்ள வேண்டும். மந்திராலய மடத்தின் பீடாதிபதிகளிடம் ஆசிகள் பெற வேண்டும். மீண்டும் புஷ்ப அலங்காரத்துடன் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளை தரிசிக்க வேண்டும். மடத்தில் மதிய அன்னதான பிரசாதத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். பிற்பகல் அறைக்கு சென்று சிறிது ஓய்விற்கு பின் பிக்ஷாலயா மற்றும் பஞ்சமுகி தரிசனத்திற்கு செல்லலாம். பிறகு அருகில் உள்ள வெங்கடேஷ பெருமாள் ஆலய தரிசனம். மடத்திற்கு மீண்டும் வந்து ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் தரிசனம். தொடர்ந்து ரதோற்சவம், அதாவது பிரகலாதராஜர் ரத ஊர்வலங்களை தரிசித்து உங்கள் அறைக்கு திரும்பலாம். இவைகள் தரிசனங்களின் மேலோட்டமான விரைவு பட்டியல் மட்டுமே.